காவிரியில் கர்நாடக அரசு சார்பாக அணை கட்டும் பிரச்சினை, மதுக்கடையால் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சினை, மீத்தேன் எடுக்கும் வாயும் திட்டத்தால் ஏற்படக்கூடிய விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சினை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் மக்களை சந்திக்கும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். இது குறித்து நம்முடைய செய்தியாளர் சார்லஸ் அவர்கள் வைகோவுடன் கலந்துரையாடியதை தற்போது பார்க்கலாம். பல்வேறு நடைப்பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு இதுலையும் வெற்றி காண்ற நீங்கள் இப்போ இந்த முக்கியமாக மீத்தேன் மற்றும் இந்த காவிரி டெல்டாவில் பாதிக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்காக என்ன மாதிரியான அடுத்த கட்ட நிலையை உங்களுடைய பயணம் மேற்கொள்ள போகிறீங்க? நல்ல கேள்வி. நான் வர்ற ஊரில் எல்லாம் திமுக காரங்களும் வரவேற்கிறாங்க, விவசாய சங்கம் வரவேற்கிறாங்க, மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்குது, நாம் தமிழர் கட்சி வரவேற்குது, ஐஜேகே வரவேற்குது. அதிமுக காரங்க வெளிப்படையாக வந்தால் வைகோ வரவேற்றான்னு போட்டு கொடுத்துருவாங்களோன்னு பயத்தில் இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஊரோடு சேர்ந்து வரவேற்கிறாங்க. எல்லா மக்களும் வர்றாங்க. எல்லா மக்கள் மனதிலையும் தாக்கம் இருக்குது. ஆகவே கட்சிகளை கடந்து, ஜாதிகளை கடந்து, மதங்களை கடந்து மக்களை திரட்ட முடியுங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். என் வாழ்நாளில் இவ்வளவு ஆபத்தான பிரச்சனைகளை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. இந்த ஆபத்தான பிரச்சனையிலிருந்து தமிழ்நாட்டை மீட்பதற்காக, இதற்காக முழுமூச்சாக போராடுவது, எந்த தியாகத்தையும் செய்வதுங்கிற முடிவோடு நான் வந்திருக்கேன். மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த போராட்டத்தில் வெற்றி காணும் வரை அவர்கள் இதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் சார்ல்ஸ்.